अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीं वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि எம்பெருமானுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா ஷரீராத்மபாவ சம்பந்தம். அதுதான் ரொம்ப முக்கியமான பிரதிதந்திரத்துலேயும் பிரதான பிரதிதந்திரம். பிரதிதந்திரம்னா நம்முடைய சித்தாந்தத்துக்கே அசாதாரணமான அர்த்தம். அதுலேயும் எத்தனையோ அர்த்தம் இருக்குது. அதில் இது ரொம்ப முக்கியமானது. இதனால் நாம் என்ன ஆறோம் அப்படின்னா அனன்யாதாரண ஆறோம். அந்நியன்னா நமக்கு ஆதாரம் கிடையாது, எம்பெருமான் தான் ஆதாரம். அவனால் நாம் அனந்தியாதாரணம் இருக்கும். அப்புறம் எம்பெருமானு தான் நாம் பிரயோஜனமாக கருதுகிறோம், வேறு எத்தையும் கருதுறதில்லை பிரயோஜனமாக. அதனால் அனன்ய பிரயோஜனன். அதே மாதிரி எம்பெருமானத்தான் சார்ந்து இருக்கும், அனன்ய சரணன் அப்படின்னு. இந்த சரீராத்மாவத்து சம்பந்தத்தினால இது மூன்றும் தேர்றது. இப்போ இந்த மூன்று விஷயங்களும் இந்த சேத்தனனாக இருக்கக்கூடிய நாம் அனன்யாதாரன், அனன்ய பிரயோஜனன், அனன்ய சரணன் அப்படின்றத நாம் எதுலேருந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, எல்லாத்தையும் சுருக்கமாக தன்னுள்ளே வச்சுருக்கிறது. எல்லாத்தையும் அக்ஷாட்சரம், திருவஷ்டாட்சரம். அதனால் திருவஷ்டாட்சரத்தை கொண்டு நாம் இதை தெரிஞ்சுக்கிறோம். திருவஷ்டாட்சரம் துவயம் சரமஸ்லோகம் 3 மந்திரங்களை கொண்டும் இதை தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா திருவஷ்டாட்சரத்தில் சொல்லக்கூடிய விஷயம் அதே அந்த சரணாகதியை விதிக்கிறது எது சரமஸ்லோகம். அதனால் அதுவும் ரகசியம். அந்த விதித்த சரணாகதியை நாம் எப்படி பண்ணணும், அனுஷ்டானம் எப்படி பண்ணணுன்றத நன்னா காண்பிக்கிறது துவயமந்திரம். அதனால் துவயமந்திரமும் ரகசியத்தில் சேர்ந்தது. இதெல்லாம் எதில் இருக்குது அப்படின்னு சொன்னால் திருவஷ்டாட்சரத்தில் இருக்குது. அதனால் திருவஷ்டாட்சரம் எல்லாம் இருக்குது. அதில் இந்த பிரதானமாக இருக்கிற அம்சம் இருக்குது. இந்த ரொம்ப பிரதானமாக இருக்கக்கூடிய அம்சத்தை சரமஸ்லோகம் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம், துவயமந்திரம் மூலமாக அனுஷ்டானம் பண்ணுறோம். இதுக்கு எது பிரமாணம் அப்படின்னா திருமந்திரம். அதனால்தான் இது மூன்றுத்தையும் ரகசியம்னு தெளிவாக வச்சுருக்கார், ரகசியத்ரயம் அப்படின்னு. இந்த ரகசியம்ன்றது ஏன் ரகசியம் அப்படின்னு சொன்னால், சதசியம்னு ஒன்று, ரகசியம்னு ஒன்று. சதசியம்னா எல்லாருக்கும் தெரியக்கூடியதாக இருக்குது. ரகசியம்னா ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு மாத்திரம். ஏன்னா பொதுவாக இருக்கிற விஷயத்தை எல்லார் மத்தியிலையும் சொல்லலாம், எல்லாரும் கேட்பான். ஆனால் எல்லாரும் ஒத்துக்காத விஷயத்தை அவள் மத்தியில் சொன்னால் அது நன்னா இருக்குமோ? அவள் அத்தை எதிர்ப்பா, அங்கீகரிக்க மாட்டா, ஏளனம் கூட பண்ணலாம். அவளுடைய மதி மயக்கத்துக்கு தகுந்த மாதிரி, மந்த மதிக்கு தகுந்த மாதிரி. அதனால் அந்த இடத்துல நமக்கு உண்டான அசாதாரணமான அர்த்தங்கள்லாம் ரகசியமாக தான் வச்சுக்கணுமே தவிர சதசியமாக சொல்லி பிரயோஜனம் இல்லை. அதனால் இப்படி சரணாகதி பண்ணுறதும் ஒரு பிரதிதந்திரம்தான். இதெல்லாம் நாம் மூன்றும் நமக்கு தெரிவிக்கிறதுனால இது மூன்றும் நமக்கு முக்கியமான அம்சமாகுது. அதனால தான் இதை ரகசியம் அப்படின்னு சொல்கிறோம். ரகசியம்னா சச்சிஷ்யனுக்கு சதாச்சாரியன் உபதேசிப்பார், அது அப்படியே வழி வழியாக வரும். சச்சிஷ்யனுக்கு சதாச்சாரியன் உபதேசிப்பார், அது அப்படியே வழி வழியாக வரும். அதனால் இந்த இது
அதனால் இது வந்து சதாச்சாரியன் இடத்துலேருந்து கிரகிக்கணும். அதனால் இதை ரகசியம்னு சொல்லப்படுறது. பொதுவாக எல்லாத்தையும் எல்லாரும் ஒத்துப்பான்னு இல்லை, பொதுவான அம்சங்கள் பல பேர் ஒத்துக்கக்கூடியது இருக்குது. அதுலேயும் சில பேர் மாறுபட்ட கருத்து இருக்கலாம். அதெல்லாம் பொது வழியில் சொல்லலாம். சதசியம்னு அதுக்கு பேர். அதனால் இதுக்கு ரகசியம்னு பேர். இது ரகசியம். இந்த மூன்றும் நமக்கு இந்த சரணாகதி அனுஷ்டானத்துக்கு பிரயோஜனமாக இருக்கிறதுனால அதையும் ரகசியத்தில் சேர்த்துருக்கான். ஏன்னா அந்த சரணாகதியை நேரடியாக விதிக்கிறது இருக்குதே, நமக்கு தட்டி எழுப்பி சொன்னால் தான் நமக்கு புரியும். அந்த மாதிரி கண்ணன் அதை சொன்னான், கையிலாகாது நீ என்ன சரணடைன்னு. அதனால் அதுக்கு அனுஷ்டானம் எப்படி பண்ணணும்னு தெரியணுமோ இல்லை, அதுக்காக துவய மந்திரம். ஆனால் இதெல்லாம் சொல்லியிருக்கிறது எங்கன்னா அஷ்டாட்சரத்தில். அதனால் அஷ்டாட்சரம் தான் பிரமாணம் நமக்கு. அதனால் இது மூன்று ரகசியம்னு சொல்லி சமாஷ்டன காலத்தில் ஆச்சாரியால் நமக்கு உபதேசம் பண்ணுறார். இந்த எம்பெருமானிடத்தில் இப்போ நாம் எம்பெருமானுக்கே கைங்கரியம் பண்ணணும்னு சொல்லி எம்பெருமான் திருவடியே பற்றி அவன்தான் நமக்கு ஆதாரபூதன் அப்படின்ற எண்ணத்தோடு வர்த்திக்கக்கூடியது இருக்குதே. இதை அந்த ரகசியத்திரயத்தில் எப்படி சொல்லியிருக்கு, அதாவது அதுலேயும் குறிப்பாக பிரமாணமாக இருக்கக்கூடிய திருமந்திரத்தில் எப்படி சொல்லியிருக்கு அப்படின்றத சுவாமி தேசிகன் தன்னுடைய ஆச்சாரியனான அப்புள்ளார், கிடாம்பி அப்புள்ளார், மாத்துளர், அவருக்கு மாமா, அவர் சுருக்கமாக சொல்லியிருக்கார். அதை சுவாமி தேசிகன் நமக்கு அப்படியே அருள் இருக்கார். அந்த அப்புள்ளார் காட்டின வழி இருக்கே, உதாரணம் நம்ம மனசில் கல்வெட்டாக படிக்கிறதுக்கு உண்டான உதாரணத்தை காண்பிச்சார். அதை நாம் அனுசந்தானம் பண்ணுறதுக்கு முன்னே இந்த திருவஷ்டாட்சரத்தினுடைய அர்த்தத்தை ஓரளவுக்கு நாம் தெரிஞ்சுட்டால் தான் அவர் காட்டக்கூடிய உதாரணம் நமக்கு ரசிக்கும், புரியும், அதை அனுபவிக்க முடியும். இல்லைன்னா அனுபவிக்க முடியாது. அதனால் திருவஷ்டாட்சரத்தினுடைய அர்த்தத்தை முதல்ல நாம் கொஞ்சம் தெரிஞ்சுப்போம் சுருக்கமாக. அதில் 3 பதங்கள் இருக்குது. பிரணவம், நமசு, நாராயணாயா அப்படின்னு 3 இருக்குது. இந்த 3 பதங்கள் சேர்ந்து மொத்தம் 8 எழுத்து. பிரணவம் 1 எழுத்து, நமசு 2 எழுத்து, நாராயணாயா அப்படின்றது 5 எழுத்து, மொத்தம் 8 எழுத்து. இந்த பிரணவம்னு இருக்குதே, அந்த பிரணவம் கூட 1 எழுத்து தான். ஆனால் அது 3 எழுத்தினுடைய சேர்க்கையான ஒரு எழுத்து. 3 எழுத்தினுடைய சேர்க்கையான ஒரு எழுத்து. ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோம், கான்னு ஒரு எழுத்துன்னு சொல்கிறோம். அந்த கான்ற எழுத்து இக்குன்னு ஒரு மெய் எழுத்து, ஆன்ற ஒரு உயிர் எழுத்து. இது ரெண்டும் சேர்ந்தது தான் கா, இல்லையா? இக்கு ப்ளஸ் ஆ, கா. அதை போல் இந்த பிரணவம் 3 எழுத்து சேர்ந்த ஒரு எழுத்து. 3 எழுத்து என்னென்ன அப்படின்னு சொன்னால், ஆன்னு ஒரு எழுத்து, ஊன்னு ஒரு எழுத்து, மான்ற ஒரு எழுத்து. இது 3 சேர்ந்து அந்த பிரணவமாயிருக்கு. 3 சேர்ந்து பிரணவமாயிருக்கு. இப்போது அதுக்கு முன்ன இன்னொரு விஷயத்தை தெரிஞ்சுப்போம். எந்த ஒரு பாஷையிலுமே எழுத்துன்னு ஒன்று இருக்கும். அந்த எழுத்தினுடைய கூட்டங்கள் இருக்குது, சமூகம். பல எழுத்துக்கள் சேர்ந்தது ஒரு பதம், வேர்டு அப்படின்னு ஆகும். வெறும் எழுத்துன்றது ஒரு சிலபல் தான், ஒரு எழுத்து தான்.
அது பல எழுத்துக்கள் சேர்ந்து ஒரு பதமாச்சுன்னா அது ஒரு பொருளை குறிக்கும். பல பதங்கள் சேர்ந்து ஒரு வாக்கியமாகும், சென்டென்ஸ். அப்படி வாக்கியமாச்சுன்னா அது ஒரு விஷயத்தையே சொல்லும். அது ஒரு விஷயத்தையே சொல்லும். எழுத்துன்றது வெறுமே ஒரு சப்தமானது. அதனால் எழுத்துக்களுடைய சேர்க்க பதம், பதங்களுடைய சேர்க்க வாக்கியம். பதம்ன்றது ஒரு பொருளை குறிக்கும், வாக்கியம்ன்றது ஒரு விஷயத்தை காட்டும். சரி, இப்போ ஒரு எழுத்தே கூட சில சமயம் தான் சில எழுத்துக்கள் பதமாகும், ஒரு பொருளை குறிக்கும். உதாரணத்துக்கு கை அப்படின்னு சொல்கிறோம். கைன்றது ஒரு எழுத்து, கா கா கி கு, அதில் கை அப்படின்னு சொன்னால் அது ஒரு எழுத்து. ஆனால் அதுவே ஒரு பதமாகுது. எப்படி பதமாகுதுன்னா, நம்முடைய கையை குறிக்கிறது, நம்ம கையை காட்டுறது, அதனால் அது ஒரு பதமாகுது. அதனால் பல எழுத்துக்கள் சேர்ந்து ஒரு பதமாகும் பொதுவில். சில சமயத்தில் சில எழுத்துக்களே அதுவே பதமாயிடும். அதுக்கப்புறம் ஒரு எழுத்தே பதமாறா போல் ஒரு எழுத்தே வாக்கியமாக கூட ஆகும். பல எழுத்துக்கள் சேர்ந்து பதம், பல பதங்கள் சேர்ந்து வாக்கியம். அப்படி இருந்தால் கூட ஒரே எழுத்தே வாக்கியமாகவும் ஆகும். என்ன வாக்கியமாகும்? வா அப்படின்னு ஒரு எழுத்து, வான்ற ஒரு எழுத்து, அது வருதுன்ற காரியத்தை காண்பிக்கிறதுனால அது வான்னு ஒரு பதமாறுது. அந்த வான்ற பதமே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், வா அப்படின்னு ஒருத்தரை பார்த்து நாம் சொன்னோம்னா, இப்போ கையின்னா கை போல் அது ஒரு பொருளை குறிக்கலை, ஒரு விஷயத்தையே குறிக்கிறது அது வான்றது. ஒருத்தரை பார்த்து நாம் வா அப்படின்னு சொன்னோம்னா, நீ இங்கு வா அப்படின்ற வரையில் அர்த்தம் தெரியுது. இல்லை அதான் அது பர்யந்தம் ஒரு விஷயமே தெரியுது. அதனால் இந்த வான்றது ஒரு எழுத்து, பதம், வாக்கியமாகவே ஆகும். அதை போல் இந்த பிரணவம் 3 எழுத்துக்கள் சேர்ந்து ஒரு எழுத்து ஆயிருக்கிறதுனால இந்த பிரணவமே ஒரு எழுத்து, ஒரு பதம், ஒரு வாக்கியமாகவே ஆகுது. ஒரு வாக்கியமாகவே ஆகுது. ஆ அப்படின்ற எழுத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், அது வினை சொல்லாக இருந்ததுன்னா, அதாவது வினை சொல்னா வெர்பு, கிரியாபதம், காரியம் பண்ணக்கூடியதான் காமிக்கிறது. அந்த ஆன்றது அதுக்கு தாத்வர்த்தம் என்ன அப்படின்னா வினைச்சொல். அவ ரக்ஷனே, ரக்ஷணத்தில் அதுக்கு அர்த்தம். அதனால் ஆன்றது ரட்சிக்கக்கூடியவன் அப்படின்னு ரட்சகனை சொல்லும். ஆன்றது ரக்ஷண காரியத்தை அவ ரக்ஷனேன்னு அதுக்கு அர்த்தம். அது வினை சொல்லாக இருந்து அது மேலே அது பெயரால் சொல்ல ஆச்சுன்னா அது என்ன ஆகும்னா ரக்ஷணம் பண்ணுறவனை, காப்பாற்றுகிறவனை சொல்லும். ஆன்றது பெயர் சொல்லாவே இருக்குது, ஆன்றது பெயர் சொல்லாகவும் இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம்? அதான் இப்போ ஆன்ற எழுத்துக்கு பெயர் சொல்ல. இப்போ கைன்றது ஒரு கையை காமிக்கிற மாதிரி ஆன்றது விஷ்ணு வாச்சகம், விஷ்ணுவை சொல்லக்கூடியது. ஆ அப்படின்ற எழுத்து விஷ்ணுவை சொல்லும், ஊன்ற எழுத்து மகாலட்சுமியை சொல்லும்.
இப்போ இந்த ஆன்றது விஷ்ணுவை சொல்கிறது, விஷ்ணுவை குறிக்கிறதுக்கு ஆண் பெயர் சொல். சரி, அப்படி விஷ்ணுவை குறிக்கிறதுன்னா இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், இந்த ஆன்ற ஒரு எழுத்துனால பெயர் சொல்லா இருக்குச்சே அதுதான். சரி, அந்த ஆன்றது முதல் எழுத்து. ஆன்றது எல்லாத்துக்கும் முதலாக இருக்கக்கூடிய எழுத்து. இப்போ எழுத்துனால எழுத்தினுடைய கூட்டங்கள் சமூகத்தினால பதம், அதனால் பொருள்களை குறிக்கிறதுலாம் சொன்னோமல்ல. அப்போ இந்த ஆன்றது ஒரு எழுத்து பதமாக இருந்து விஷ்ணுவை குறிக்கிறது. ஆன்றது முதல் எழுத்தானத்தினால முதல் பதம். முதல் பதம்னா அப்போ என்ன அர்த்தம்? ஒன்றுத்தை அறியறோன்னா முதலாக அறியக்கூடிய பொருள் விஷ்ணு தான். ஏன்னா ஆக்கு அப்புறம் தானே மற்ற பதங்கள்லாம் உண்டாக போகிறது. அப்போ அந்த பதங்கள்னால குறிக்கக்கூடிய பொருள்கள்லாம் பின்னால் வருதுன்னு அர்த்தம். ஆன்றது முதல் பதமானதுனால அந்த ஆக்கு என்ன அர்த்தமோ அதுதான் முதல்ல தோணக்கூடிய பொருள். அதனால் விஷ்ணு தான் முதல் பொருள். எப்படி ஆன்றது முதல் எழுத்தோ அதை போல் எல்லா பொருளுக்கும் முதற் பொருள் யார்? விஷ்ணு தான். ஆவுனால் சொல்லக்கூடிய விஷ்ணு தான் அப்படின்றது தெரியுது. அதுக்கப்புறம் ஆன்றது ரக்ஷணத்தில் வினை சொல்லாக இருந்ததுன்னா ரக்ஷணத்தை குறிக்கிறதுன்னு சொல்கிறதுனால அந்த விஷ்ணுன்றவன் தான் ரக்ஷகன் அப்படின்னு தெரியுது. ஆன்றது விஷ்ணுன்னு தெரியுது, ஆன்றது ரக்ஷகன்னு தெரியுது. அந்த ரக்ஷகன் யாருன்னு சொன்னால் அந்த முதல் பொருளாக இருக்கக்கூடிய விஷ்ணு தான் ரக்ஷகன் அப்படின்னு தெரியுது. அப்போ ரக்ஷகன்னா சர்வ பிரகாரத்திலாலையும் ரக்ஷகன். ஏன்னா இப்படி தான் ரட்சிப்பான் அப்படி தான் ரட்சிப்பான்னு இல்லை, அதில் ஒன்றும் வரையறை இல்லை, அவதி இல்லை. இப்போ ஒருத்தர் இருக்கா நமக்கு உபகாரம் பண்ணுறான்னா அவர் ஃபீஸ் கட்டிடுவார். நீ என்ன படிக்கிறியோ அந்த ஃபீஸுக்கு கொடுப்பா, நான் ரசீதை கொடு, நான் உனக்கு பணம் கட்டிடுறேன் அப்படின்னுவேன். ஆனால் அதுக்கப்புறம் புக் வாங்கிறதுக்கோ அதுக்கோ இதுக்கோ நாம் தங்கி படிக்கிறதுக்கோ வெளியூருக்கு போய் காலேஜ் சேர்ந்தோன்னா அங்கே தங்கிறதுக்கு அதெல்லாம் அவர் ஒன்றும் பண்ணுவார். சில பேர் என்ன பண்ணுவான், நீ நம்ம மாத்தில் தங்கிக்கோப்பா, நீ எதை வேணா பண்ணு, உனக்கு எவ்வளோ நாள் உன்னால் தனியாக இருக்கிறதுக்கு வசதி ஏற்படுறதோ அது பர்யந்தம் நீ நம்ம மாத்தில் இருந்துக்கலாம். நீ படிக்கிறியோ வேலைக்கு போகிறியோ என்ன பண்ணுறியோ ஏதோ பண்ணு, ஆனால் உனக்கு தனியே எப்போ இருக்க முடியுமோ அப்போ நீ தனியே போய்க்கலாம். அது வரையில் நீ நம்ம மாத்தில் இருக்கலாம். அந்த நம்ம மாத்தில் இருக்கலாம், சாதம் போடுவார், அவ்வளோதானே தவிர பியாண்ட் தட்டு வேறு எதையும் பண்ண மாட்டார். வேலை வாங்கி தரதோ அதுவோ இதுவோ எதுவும் பண்ண மாட்டார். அதுக்கெல்லாம் ஒரு வரையறை இருக்குது. இப்போ அந்த மாதிரி இந்த இடத்துல வரையறை இல்லாதனால அவன் ரக்ஷகன்னா சர்வ ரக்ஷகன்னு அர்த்தம். அப்போது ரட்சிக்கிறான்னா என்ன அர்த்தம்? நம்ம அதான் காப்பாற்றுறான்னா நம்ம தாங்கிறான்னு அர்த்தம். சர்வ பிரகாரத்தையும் ரட்சிக்கிறான்னா நமக்கு இருப்பிடமாக இருந்து ரட்சிக்கிறான், நமக்கு உணவாக இருந்து ரட்சிக்கிறான் சொல்கிறேன். எல்லா பிரகாரத்தையும் ரட்சிக்கிறான் அப்படின்னா அவன் ஆதாரன்னு தெரியுது அதுலேருந்து. அதனால ஆதாரம்னு தெரியுது. அவன் ரட்சிக்கிறான்னா இப்போது ஒருத்தர் என்ன நம்மாத்தில் தங்குன்னு சொல்கிறப்பா, இந்த டவுன் சிட்டியில் நம்மால் ஒரு இடத்துல இருந்து வாடகையெல்லாம் இருந்து இருக்க முடியுமாப்பா, அவர் தான் தாங்கிறார் அவத்தில் வச்சு அப்படின்றான். அதே இன்னொருத்தர் என்ன பண்ணுறார், ஃபீஸ் மாத்திரம் கொடுக்குறார், அவரை தாங்கிறான்னு சொன்னால் அவர் ஃபீஸ் கட்டுறார் அப்படின்றான். அதனால் இப்போ பெருமாள் எல்லா படியாகவும் ரட்சிக்கிறதுனால அவன் தான் தாங்கிறவன், ஆதாரன், நாம ஆதேயம்
அப்படின்றது தெரியுது. அதான் பெருமாள் ஆன்றதுனால பெருமாள் சொல்லப்படுறான் விஷ்ணு, அவன் நம்ம தாங்கிறான். அதோட விஷ்ணுன்னு சொன்னால் விஷுல் வியாப்தோ அப்படின்னா பறந்து இருக்கவன்னு அர்த்தம். அதனால் எல்லார் இடத்துலையும் அவன் பறந்து இருக்கான். அது பின்னால் வரப்போகிறது நாராயண சப்தம். இதனுடைய விவரணம் தான் நாராயண சப்தம். இந்த பிரணவத்தினுடைய விவரணம் நாராயண சப்தம். சரி, அதனால் பெருமாள் என்ன ஆகுது, இப்போ விஷ்ணுன்னு தெரியறது, ஆவுனால ரக்ஷகன்னு தெரியறது, அதனால் ஆதாரன்னு தெரியறது, ஆதாரன்னு தெரியுது. சரி, இதுக்கு மேலே ஆ ஊ இருக்குது, மா இருக்குது. ஊக்கு ரெண்டு அர்த்தம். இப்போ இங்கே கூட சொன்னோம் ரெண்டு அர்த்தம். ஆனால் ரட்சிக்கிறவன்றது யார்? அந்த ரட்சிக்கிறவன்னா விஷ்ணுன்றது அப்படி போயிடுது, ஒத்தரையே தான் சொல்கிறது. ஆனால் ஊக்கு அப்படி இல்லை. ஊக்கு மகாலட்சுமின்னு ஒரு அர்த்தம், ஊக்கு ஒன்லின்னு ஒரு அர்த்தம். ஊக்கு அவதாரண அர்த்தம், அதாவது ஒன்லி அப்படின்னு அர்த்தம். அது மாத்திரம்தான் அப்படின்னு அர்த்தம். பொதுவில் நம்ம சம்பிரதாயத்தில் அது பிரதான பிரதிதந்திரம்னு இதை சொல்கிறவன் சரீராத்மாவும், அதை காட்டிலும் இன்னும் பிரதான பிரதிதந்திரம் பெருமாளும் பிராட்டியும். பெருமாளை சொன்னாக்கா பெருமாளும் பிராட்டியும் ஏக தத்துவமாக இருக்கா. ரெண்டு பேர் தான், ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே தத்துவமாக இருக்கா. அதனால் இந்த ஊவுக்கு பிராட்டின்னு அர்த்தம் சொல்லணும்னு இல்லை, இன்னொரு அர்த்தம். ஏன்னா ஆவில் சொல்லிட்டதுனாலேயே, பெருமாளை சொன்னதுனாலே அவள் இறையும் அகலகில்லேன்னு உரையக்கூடியவளானதுனால, பெருமாளும் அவளும் விட்டு பிரியாத இருக்கக்கூடிய தம்பதியானதுனால, விட்டு பிரியாத தம்பதிகளானதுனால ஆவிலேயே அவளும் சொல்லப்பட்டதா ஆறுது. இதையே கூட இந்த அர்த்தத்தையே மறுக்கிறவா இருக்கா. சொன்னால் கூட ரெண்டு பேரும் ஒன்றும் இல்லை, அதாவது அதில் வித்தியாசமெல்லாம் இருக்குது. அது வரப்போது பார்த்துப்போங்க. அதனால் இப்போ அப்படி இருக்கச்சே ஊக்கு என்ன அர்த்தம்னா அந்த ஒன்லின்ற அர்த்தத்தை இந்த இடத்துல எடுத்துக்கிறார். ஒன்லின்ற அர்த்தத்தை இந்த இடத்துல எடுத்துக்கணும். அப்படி அதுக்கப்புறம் இதுக்கு மேலே அப்போ போவோம். மா அப்படின்றது இருக்குது. மான்ற எழுத்தும் ஒரு பதமாகுது. மான்ற எழுத்தும் ஒரு பதமாகுது. அது ஜீவனை குறிக்கிறது. அது ஜீவனை குறிக்கிறது. ஹலோ, ஜீவனை குறிக்கிறது. எப்படி அப்படின்னு சொன்னால் அது ரெண்டு மூணு விதத்தில் அது ஜீவனை குறிக்கிறது. எப்படி அப்படின்னு சொன்னால், மான்ற எழுத்து சமஸ்கிருதத்தில் இது இருக்குது. அது அந்த காவெல்லாம் இருக்க, அந்த காவெல்லாம் இருக்குதோ அதில் 25வது எழுத்தாக இருக்குது. அது 25வது எழுத்தாக இருக்குது. அதனால் இது ஜீவனை குறிக்கிறது அப்படின்னு சொல்லப்படுறது. அதனால் இது ஜீவனை குறிக்கிறதுன்னு சொல்கிறது. எப்படின்னா, பிரகிருதி தத்துவம் 24, அதனுடைய அதுக்கப்புறம் ஜீவ தத்துவம்.
பிரகிருதி தத்துவம் 24, அதுக்கப்புறம் ஜீவ தத்துவம் 25. அதனால் இது 25வது எழுத்தானதுனால அது 25வது தத்துவமாக இருக்கக்கூடிய ஜீவனை சொல்கிறது, காட்டுறது. எப்படி முதல் எழுத்து முதல் தத்துவமாக இருக்கிற, ஆனால் தத்துவத்தில் வரைச்சே ஜீவனுக்கு அப்புறம் 26வது தத்துவம் எம்பெருமான்னு சொல்லுவா. அதான் முதல் பொருளாக இருக்கிற எம்பெருமானை காட்டுறதோ, அதுபோல் 25வது தத்துவமாக இருக்கிற ஜீவனை இந்த 25வது எழுத்து காண்பிக்கிறது அப்படின்னு ஒரு. அதுக்கப்புறம் இப்போ பெருமாளுக்கு வரைச்சே ஆன்றது அவரக்ஷனே அப்படின்லாம் சொல்லித்து, அதனால் ரக்ஷகன்னு சொன்னமே. ஆன மாதிரி இதுக்கு ஒன்றும் கிடையாதா அப்படின்னா உண்டு. இந்த மான்ற எழுத்து அதனுடைய வினை சொல்லலாம் வரைச்சு மனஞானே அப்படின்னு இருக்கு. அறிவு உள்ளவன், என்ன அறிவானவன் அர்த்தம். ஞானம், மான்ற எழுத்து ஞானத்தை குறிக்கிறது. அதனால் மனஞானே அப்படின்னு அது ஞானம், ஞானமாக இருக்கிற ஜீவனை. ஜீவன் சேத்தன் தானே, அறிவுள்ளவன் தானே, அறிவானவன். அதனால் அந்த அறிவானவனான சேத்தனை இதனால் குறிக்கிறது மனஞானேன்றதுனால. பெருமாள் கூட சேத்தன வர்க்கம், அதாவது அறிவுள்ளவன் தான். அவனை பரமச்சேத்தனன்னு சொல்கிறோம், ஈஸ்வரன்னு சொல்கிறோம். சேத்தனன்னு சொல்லணும்னா பரமச்சேத்தனன்னு சொல்கிறோம், உயர்ந்த சேத்தனன்னு இருக்கட்டும். சரி, இப்போது மனஞானேன்றதுனால மான்னு சொன்னதுனால ஜீவன் அறிவானவனை சொல்கிறது ரைட்டு. அது ஜீவன் எப்படி தெரியும்? ஏன் பெருமாளை கூட சொல்லலாம் போல அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம். அதான் வரேன். அப்புறம் மன அவபோதனே அப்படின்னு இன்னொன்று தாத்து இருக்கு, தாத்து அர்த்தம். அது அறியக்கூடியவனை சொல்கிறது, இது அறிவை சொல்கிறது, அறிவானவனை சொல்கிறது. இது அறிவு உடையவனை சொல்கிறது. மன அவபோதனைன்னா அறிவு உடையவன் அர்த்தம். அதாவது இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, இந்த அறிவுக்கும் அந்த அறிவுக்குன்னா அது அறிவே அவன், அதுக்கப்புறம் அறிவையும் உடையவன். இப்போ பால் இருக்குது, பாலே தித்திப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பாலுக்கு இன்னும் சர்க்கரை வேணுமா அவனுக்கு பாலுக்கு அப்படின்னு ஒருத்தரை கேட்டால் வேண்டாம், இந்த ஊர் பால் ரொம்ப நன்னா இருக்குது, அதுவே தித்திப்பாக இருக்குது, போகிறோம், சர்க்கரை வேண்டாம்னு சொல்கிறான், தித்திப்பாக இருக்குதுன்றான். அது போல் மனஞானேன்றது. அதுக்கப்புறம் சில பேர் அது இருந்தால் கூட இந்த சர்க்கரை போட்டால் இன்னும் நன்னா இருக்கும், அதனால் சர்க்கரை போடுங்க அப்படின்னு சொல்கிறான்னா, அப்போது பால் இனிப்பு இருக்குது, அதுக்கப்புறம் சர்க்கரை இனிப்பும் அது சேர்றது. அதுபோல் மனு அவபோதனே அப்படின்ற அந்த தாத்துவினால அறிவும் உடையவன். அதாவது அந்த அறிவுன்றது தர்மபூத ஞானம், மற்ற பொருள்களை அறியக்கூடிய அறிவுன்னு அர்த்தம். ஒரு பொருளை அறியணும்னா அந்த அறிவு இருந்தால் தான் அந்த பொருளை அறிய முடியும். அந்தந்த பொருளை பற்றின ஒரு ஞானம் இருந்தால் தான் அந்தந்த பொருளை அறிய முடியும். இல்லைன்னா நமக்கு பக்கத்துலேயே இருந்தால் கூட அந்த பொருளை இன்ன பொருள்னு அறிய முடியாது. அதை பற்றின பூர்ண ஞானம் இருந்தால் தான் அந்த பொருளை எப்படி நாம் உபயோகப்படுத்தணும்லாம் கூட தெரியும். அதனால் அதுக்கு தர்மபூத ஞானம்னு பேர் இருக்கட்டும். அதான் அந்த மனு அவபோதனைன்றதுனால இந்த அறியக்கூடிய ஞானத்தை அது சொல்கிறது. சரி, இப்போ இது ரெண்டுமே பெருமாளுக்கே இருக்குது. அவனும் அறிவானவனாக இருக்கான், அறிவு உடையவனாகவும் அவனும் இருக்கான். இப்போது இது ஜீவனை தான் எப்படி சொல்கிறதுன்னு அந்த 25வது எழுத்துனால ஜீவனை மாத்திரம் சொல்கிறதானா? இல்லை, இதனாலேயே சொல்கிறது, இந்த தாத்வர்த்தத்தினாலே சொல்கிறது மச பரிவானே. அந்த மான்ற எழுத்துக்கு அளவிட்ட தன்மையை சொல்லக்கூடியது. பெருமாள் எப்படிப்பட்டவன்? விஷ்ணு, அளவில்லாத தன்மையாளன். ஆனால் இது எப்படி? அளவிட்ட தன்மை, மச பரிமாணேன்னு. பரிமாணம்னா அளவு. அந்த அளவு இவ்வளோன்னு இல்லாதனால அளவை என்ன பண்ண முடியும்? அளவானதுன்னு சொன்னால் அதை பெருசாக்கிண்டே போக முடியுமா? பெருசாக்கிண்டே போக முடியாது.
அளவுன்னா அதை குறைச்சுட்டே தான் வரணும். முன்ன ரக்ஷகன்னு சொல்லச்சே என்ன பண்ணும், அதுக்கு ஒன்றும் வரையறை இல்லாததுனால சர்வ ரக்ஷகன்னு சொன்னோம், சர்வ பிரகார ரக்ஷகன்னு சொன்னோம். எல்லாரையும் ரட்சிக்கிறான், எல்லா பிரகாரத்தாலையும் ரட்சிக்கிறான்னு சொன்னோம் அங்கே. அதே மாதிரி இப்போது இங்கே அளவு உள்ளவன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப பெரிய அளவு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அது மேலே போயிட்டே இருக்கும். அப்போது அளவில்லை அப்படின்னு ஆகிடும். அந்த பக்கத்தில் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போனான். அப்போ என்ன பண்ணணும், குறைச்சுட்டே வரணும். இந்த அளவு இல்லை, இந்த அளவு இல்லை, இந்த அளவு இல்லை, இந்த அளவு இல்லை இப்படின்னு சொல்லலை. அப்படின்னு குறைச்சுட்டே வந்தால் என்ன அர்த்தம், அணுவில் வந்து நிற்கும். அந்த பெருமாளுக்கு சொல்லச்சே என்ன பண்ணும், அப்படியே வரையறை இல்லை அப்படின்னா அது பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போகணும். இதே அளவுன்னு சொன்னதுனால எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது, குறைச்சுட்டே தான் வரணும். அப்போது மச பரிமாணம்னா அணுவான். அதனால் ஜீவன் அணுவானவனானதுனால சாஸ்திரங்கள் ஜீவனை அணுன்னு சொல்லிருக்கிறதுனால இந்த மான்ற எழுத்து இந்த காரணங்கள்னால ஜீவனை சொல்கிறது. அதனால் இப்போ இந்த 3 எழுத்துக்கு உண்டான 3 அர்த்தங்களை தெரிஞ்சிடணும். இதுக்கு மேலே நாளைக்கு தெரிஞ்சுப்போம். ஆன்ற எழுத்து விஷ்ணுவை சொல்கிறது, ரக்ஷகனான விஷ்ணுவை சொல்கிறது. ஊன்ற எழுத்து மகாலட்சுமியை சொல்லுமானாலும் இந்த இடத்துல அவதாரணார்த்தம் ஒன்லி அப்படின்ற அர்த்தத்தை சொல்கிறோம். காரணம் என்னன்னா, ஆன்னு சொன்ன ரக்ஷகனாக இருக்கக்கூடிய எம்பெருமானை சொன்ன உடனேவே எம்பெருமானோட விட்டு பிரியாத தத்தர்ம தர்மிணியாக பிராட்டி இருக்கிறதுனால அங்கேயே அவளும் சொல்லப்பட்டாள். அதனால் அவள் 2 பேரும் தான் அந்த ஆவுனால சொல்லப்படுறவாள் அப்படின்னு ஆயிட்டதுனால பெருமாள் தான் சொல்லப்படுறான். பெருமாளை விட்டு பிரியாததுனால அவளும் அங்கே சொல்லப்பட்டவளானதுனால இந்த இடத்துல ஊக்கு ஏவகாரார்த்தம் அவதாரணார்த்தம் ஒன்லி அப்படின்ற அர்த்தத்தை சொல்கிறோம். மான்றது ஜீவன்னு சொல்கிறோம். இப்போது இது 3 பதங்கள் சேர்ந்ததுனால இது ஒரு வாக்கியமாக இருக்குது. இந்த வாக்கியத்தினுடைய பொருளை நாளைக்கு பார்க்கலாம். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஹரிவன்ஷோபாதீனிதிவர்யான் பஜேனிஷம் ஸ்ரீரங்கபூருஷடித்யதீசான பதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.